விழைக்குத் துணை மென்மலர் பாதங்கள் மெய்மை குன்றா முழைக்குத் துணை முருகா என்னும் நாமங்கள் முன்பு செய்த பழைக்குத் துணை பன்னிருதோளும் பயந்ததனி வழிக்குத் துணை செங்கோடன் வேலும் மையூரமுமே. அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். அன்பர்களே, இன்று சித்திரை 23/6/2025 செவ்வாய்க்கிழமையோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். செவ்வாய்க்கிழமையாகி இருக்கின்ற காரணத்தால் நாம் இன்றைக்கு முருகனை வழிபாடு செய்தோம் என்று சொன்னால் நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் நீங்கும், வாழ்க்கையில் சந்தோஷம் ஏற்படும். அந்த வகையில் இன்றைய தினம் நாம் வள்ளிமலை முருகப்பெருமானை தரிசிக்க இருக்கின்றோம் அன்பர்களே. அதாவது வள்ளி நாச்சியார் இங்கு அவதாரம் செய்து உலவிய காரணத்தினாலேயே இந்த மலையானது வள்ளிமலை என்று அழைக்கப்படுகின்றது. நாகர்கோவிலுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க தக்கலை என்ற ஒரு ஊர், அந்த ஊருக்கு அருகிலும் இந்த முருகப்பெருமானோடு தொடர்பு படுத்தி வள்ளிமலா என்று ஒரு பகுதியானது அங்கு அழைக்கப்படுகின்றது. ஆனால் இந்த வள்ளிமலை தான் வள்ளிநாச்சியாருடைய அவதார ஸ்தலம் என்று கந்தபுராணத்தின் அடிப்படையில் நம்மாலே பரிபூர்ணமாக உணர்ந்து கொள்ள முடிகின்றது. எப்படி என்று சொன்னால், இந்த பகுதியில் நம்பிராஜன் என்று சொல்லக்கூடிய வேட்டுவக்குல தலைவன், அந்த மன்னன் வாழ்ந்து வந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு வள்ளி கிழங்குகள் இருக்கக்கூடிய குழியிலிருந்து கிடைத்த குழந்தை தான் யார் என்று சொன்னால் வள்ளி. எனவே அவளுக்கு அப்பொழுது வள்ளி என்று பெயர் கிடையாது. வள்ளிக்கிழங்கு இருக்கக்கூடிய அந்த குழியிலிருந்து கிடைத்த காரணத்தால் நம்பிராஜன் என்ன செய்தான், அவள் இருந்த இடத்தை வைத்து அந்த குழந்தைக்கு வள்ளி என்ற ஒரு பெயரை சூட்டினான். அந்த வள்ளி யார் என்று சொன்னால், எல்லாம் வல்ல பரம்பொருளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அந்த பெருமாளுடைய கண்ணிலிருந்து தோன்றிய நீர் துளிகள் 2, அந்த கண்மணிகளில் இருந்து 2 பெண்மணிகள் தோன்றினார்கள் என்பது கந்தபுராண வரலாறு. அதில் ஒரு பெண் தான் யார் என்று சொன்னால் அமிர்தவல்லி. அவள்தான் தெய்வ யானையாக தோன்றி தேவேந்திரனுடைய வளர்ப்பு மகளாக வளர்ந்து முருகனை திருமணம் செய்து கொண்டாள். அது ஒரு தனி வரலாறு. அடுத்ததாக அந்த பெருமாளுடைய கண்மணியிலிருந்து தோன்றிய 2வது பெண் தான் சுந்தரவல்லி. அந்த சுந்தரவல்லி என்று சொல்லக்கூடிய பெண் தான் இங்கு வள்ளியாக தோன்றியிருக்கின்றாள். எதற்கு? முருகப்பெருமானை அப்படி தன்னை அவன் தடுத்தாட்கொள்ள வேண்டும் என்பதற்காக. அந்த கிழங்கு இருக்கக்கூடிய குழியிலிருந்து கிடைத்த காரணத்தால் வள்ளி என்ற பெயரை சூட்டி அந்த வள்ளி நாச்சியாரை வளர்த்து வருகின்ற நேரத்தில் நம்பிராஜன் ஒரு செயல் செய்தான். என்ன என்பதை பார்ப்போம். இப்பொழுது நாம் வள்ளிமலை முருகப்பெருமானை தரிசிப்போம், வாருங்கள். அன்பர்களே, செவ்வாய்க்கிழமையாக இருக்கக்கூடிய இன்று செவ்வேள் குமரனை வழிபாடு செய்ய வேண்டும் என்ற ஒரு அற்புத கருத்தின் அடிப்படையில் இன்றைய தினம் நாம் முருகப்பெருமானை வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றோம். அதிலும் எப்படிப்பட்ட முருகப்பெருமான் என்று சொன்னால், வள்ளிமலையில் அந்த வள்ளியை தடுத்தாட்கொள்வதற்காக வந்து அப்படியே அருள் செய்யக்கூடிய அற்புத தெய்வமாக இருக்கக்கூடிய முருகனை, அதாவது வள்ளி என்று சொல்லக்கூடிய ஆகையினால் மனிதர்களாக இருக்கக்கூடிய நம்மையும் அவன் சர்வ நிச்சயமாக கைவிட மாட்டான், காப்பாற்றுவான். வள்ளி நாச்சியாருடைய வரலாற்றை நாம் சென்ற பகுதியில் சிந்திக்க ஆரம்பித்த நேரத்தில் வள்ளி நாச்சியார் நம்பிராஜனுடைய வளர்ப்பு மகளாக வளர்ந்து வருகின்ற நேரத்தில் அந்த வள்ளியை என்ன செய்தான், திணைப்புணம் காக்க வேண்டும் என்று. அதாவது வேடுவர்கள் எல்லாம் என்ன செய்வார்கள், அந்த காலத்தில் அவர்களுடைய வயலில் திணை பயிறு போன்றவற்றையெல்லாம் அப்படி பயிரிட்டு வளர்த்து வருவார்கள். அந்த திணை பயிரை பகல் நேரங்களில் காகம் குருவி போன்றவை வந்து அவைகளை வீணடித்து விடக்கூடாது என்பதற்காக ஆலோலம் பாடி அவற்றை விரட்டுவதற்காக பெண் குழந்தைகளை அனுப்புவது வழக்கம். இரவு நேரங்களில் வேடுவர்களே என்ன செய்வார்கள், காட்டு மிருகங்களிடமிருந்து அந்த திணைப்பயிரை காப்பாற்றுவதற்காக அவர்கள் பரண் அமைத்து அவர்களே காவலுக்கு செல்வது வழக்கம். அந்த வழக்கத்தின் அடிப்படையில் வள்ளியை அந்த திணைப்புணம் காப்பதற்காக அனுப்பிவிட்டான் நம்பிராஜன். அதை கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்தபுராணத்தில் சொல்கின்ற பொழுது, ஆஹா, என்ன அழக அற்புதமாக ஒரு உதாரணத்தை பயன்படுத்துகின்றார் பாருங்கள். தீட்டு சுடர் வேற்குமரன் தேவியாம் தெல்லமுதை பூட்டு சிலை கையார் புனம் காக்க வைப்பதுவே, அதாவது திணைப்புணம் காக்க வைப்பதுவே, காட்டில் எளிதுற்ற கடவுள் மணியை கூட்டில் இருளோட்ட குறுகு உய்த்தவாரன்றோ
என்று குறிப்பிடுகின்றார். அதாவது வள்ளி என்பவள் தொழப்படக்கூடிய தெய்வம், தெய்வத்தன்மை பொருந்தியவள். ஆனால் அவளை போய் ஒரு சாதாரண மனித பெண்ணை போல் நினைத்து திணைப்புணம் காப்பதற்காக நம்பிராஜன் அனுப்பிவிட்டானே என்று என்ன அழகா ஒரு உதாரணத்தை போடுறார் பாருங்க. கூட்டில் இருளோட்ட குறுகு வைத்தவாரென்றோ எதில் காட்டில் எளிதுற்ற கடவுள் மணியை என்று குறிப்பிடுகின்றார். எப்படி என்று சொன்னால், அந்த காலத்தில் அதாவது ஒரு காட்டில் ஒரு குருவி, அப்படி தூக்குனாங்குருவின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குருவியானது கூடு கட்டி இருந்தது. அந்த கூட்டில் இருள் ஓட்ட வேண்டும் என்பதற்காக, இருளை போக்க வேண்டும் என்பதற்காக அந்த குருவி என்ன செய்தது, பளபளப்பான பொருள் எல்லாம் கொண்டு வந்து வைக்கும். அந்த பளபளப்பான பொருளை வச்சா கொஞ்சம் இருள் விலகும் இல்லைங்க, அதற்காக. அதாவது எப்படி என்று சொன்னால், அப்படி ஜரிகை, அதாவது காக்காய் பொண்ணு தங்க மாதிரியே மிளரும், அந்த காக்காய் பொன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருளெல்லாம் கொண்டு வந்து அந்த கூட்டில் இருள் ஓட்ட வேண்டும் என்பதற்காக வைத்தது. அப்படி வைத்த நேரத்தில் ஒரு அருமையான வைரக்கல், அது வைரம் என்றே அந்த குருவிக்கு தெரியாது, அந்த வைரக்கல்லையும் கொண்டு வந்து கூட்டில் இருள் ஓட்டுவதற்காக வைத்து விட்டது. அதை போல இப்பொழுது உயர்ந்த வைரக்கல்லாக இருக்கக்கூடிய அந்த தெய்வ பிறவியாக இருக்கக்கூடிய வள்ளியை திணைப்புணம் காப்பதற்காக நம்பிராஜன் அனுப்பிவிட்டானே என்று மிக அழகாக ஒரு ஓமையை பயன்படுத்தி கச்சியப்ப சிவாச்சாரியார் கூறுகின்றார். அந்த திணைப்புணம் காக்கின்ற பொழுதுதான், காப்பாற்றுகின்ற அந்த முயற்சியில் ஈடுபட்ட நேரத்தில் தான் முருகப்பெருமான் அப்படியே ஒரு வேட்டுவ கோலத்திலே வந்து தடுத்தாட்கொள்கின்றான். என்ன என்பதை அடுத்த பகுதியில் பார்ப்போம். இப்பொழுது வள்ளிமலையை நாம் தொடர்ந்து தரிசனம் செய்வோம். பாருங்கள். செவ்வாய்க்கிழமையாக அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் செவ்வேள் குமரன் அந்த முருகனை வழிபாடு செய்ய வேண்டும் என்ற கருத்தின் அடிப்படையில் நம்முடைய வேலூருக்கு அருகில் அமைந்திருக்கக்கூடிய வள்ளிமலையில் அருள்பாலித்து வரக்கூடிய முருகப்பெருமானை இன்றைக்கு நாம் தரிசித்துக் கொண்டு இருக்கின்றோம். கந்தபுராண வரலாற்றின் அடிப்படையில் நாம் அப்படி வள்ளிநாச்சியாருடைய அவதாரம் ஆகியவற்றை பற்றி சிந்திக்கின்ற பொழுது, வள்ளிநாச்சியார் திணைப்புணம் காப்பாற்றி கொண்டு இருக்கின்ற நேரத்தில் முருகப்பெருமான் என்ன செய்தான், வேட்டுவ கோலத்திலே வந்தான். அப்படி வேட்டுவ கோலத்திலே வந்து அந்த வள்ளியை பார்த்து, எப்பொழுது இந்த பக்கத்தில் ஏதாவது மான் வந்ததா அப்படின்னு கேட்டான். இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க, அப்படி பஸ் ஸ்டாண்டில் நின்றுக்கிட்டு இருக்கிறப்ப பக்கத்தில் யாராவது பெண்கள் இருந்தால் அந்த பெண்கள்கிட்ட பேச்சு கொடுக்கணுங்கிறதுக்காக இவங்க கையில் வாட்ச் இருந்தாலும் என்னங்க டைம் அப்படின்னு கேட்பான் இல்லைங்களா. இப்போ தான் செல்ஃபோன்லேயே நம்ம டைம்லாம் பார்க்கலாம்ல, இருந்தாலும் ஒரு பேச்சு கொடுப்பதற்காக ஆரம்பிப்பதை போல ஆரம்பிப்பார்கள். அதை போலவா முருகப்பெருமான் இங்கு வள்ளியை பார்த்து மான் வந்ததா என்று கேட்டான்? அல்ல அன்பர்களே, இது ஜீவாத்மா பரமாத்மா தத்துவத்தின் அடிப்படையில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய செய்தி. என்ன என்று சொன்னால், ஜீவாத்மாவாக இருக்கக்கூடிய வள்ளிக்கு பரமாத்மாவாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தன்னை உணர்த்த தொடங்கிவிட்டான் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை போலத்தான் நமக்கும் கடவுள் பல சந்தர்ப்பங்களில் பல நிகழ்ச்சிகள் வழியாக நமக்கு உணர்த்துவான். நாம் உணர்ந்து கொண்டு அந்த கடவுளை சென்று அடைய வேண்டும் என்பதை காட்டுவதுதான் வள்ளிநாச்சியாருடைய திருமணம். எப்படி என்று நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், தெய்வ யானையை திருமணம் செய்து கொண்டு முருகப்பெருமான் வள்ளிநாச்சியாரை திருமணம் செய்து கொண்டான் என்று சொன்னால், இது சாதாரணமாக உலகியல் வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய இரண்டு மனைவியோடு வாழக்கூடியவனுடைய ரெண்டு பொண்டாட்டிக்காரன் கதை அல்ல. இந்த முருகப்பெருமான் அப்படி வள்ளிநாச்சியாரை திருமணம் செய்து கொண்ட வரலாறு என்று பார்க்கின்ற பொழுது நாம் இதை இப்படி அணுக வேண்டும். எப்படி என்று சொன்னால், அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள், அதாவது நம்மை போன்றவர்கள், கடவுள் இருக்கின்றான் என்பதை உணர்ந்து கொண்டு நாம் பூஜைகள் தோத்திரங்கள் போன்றவற்றை செய்து அந்த கடவுளை அடைவது ஒரு வகை. சில பேர் என்ன பண்ணுவாங்க, பூஜையாவது ஒன்றாவது மண்ணாங்கட்டியாவது அப்படின்னுட்டு எதை பற்றியும் கவலைப்படாமல் அவங்க பாட்டில் போயிட்டே இருப்பாங்க, இல்லை நொல்லைன்னு சொல்லிக்கிட்டு. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களை என்ன செய்வார்கள், கடவுள் தானே ஏதோ ஒரு சம்பவத்தின் வழியாக தடுத்தாட்கொள்வான் அல்லவா. அப்படி வள்ளிநாச்சியாரை முருகப்பெருமானை வந்து தடுத்தாட்கொண்டான். எனவே ஜீவாத்மா தெய்வ யானை தேடி சென்றால் முருகனை, ஆனால் பரமாத்மாவாக இருக்கக்கூடிய முருகன் வள்ளியை நாடி வந்தான். இது பரமாத்மா ஜீவாத்மாவை நாடி வருவது. எனவே ஜீவாத்மா தேடி போவதும் உண்டு, பரமாத்மா நாடி வருவதும் உண்டு என்ற அற்புதமான சித்தாந்தத்தை தத்துவத்தை காட்டுவது தான் இந்த வள்ளிநாச்சியாருடைய திருமணம் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்து, அன்பர்களே, முருகப்பெருமான் அப்படி 2 கால்களோடு 12 கைகளோடு இருக்கின்றான்.
அந்த 2 கால்களை பற்றி கொண்டு கதறக்கூடிய பக்தனுக்கு அருளை வாழி வழங்குவதற்காக கைகளை பலவாக கொண்டான். எனவே அவன் வள்ளல். அந்த வள்ளலுடைய மனைவி வள்ளி அல்லவா? எனவே அப்படி அருள் தரும் வள்ளலாக இருக்கக்கூடிய அந்த வள்ளல் முருகப்பெருமானுடைய அருளால் நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா செய்து கொள்வது எல்லாம்.